ரோட்டை பேசினா கூட அந்த கிருமியினுடைய தாக்கம் உள்ள போயிடும். அப்புறம் வந்து எங்க பொருளை தொட்டாலும் வருது. அதனால கை கழுவுறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு. இப்ப கூட எங்களுடைய மருத்துவர்கிட்ட ஒரு சில கை கழுவ சொன்னா உங்களை மாதிரியே கேள்வி கேட்டாங்க. அப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, சரி நீங்க போயிட்டு வந்தீங்களா, இப்போ கையை கழுவணும்னு ஒரு அந்த ஒயிட் பேஸ்ல கழுவுனா கருப்பு, ஆமா சார் அழுக்கலாம் போகுது. அப்புறம் ஒரு ஸ்மெல் பார்த்தா அதுக்கு அழுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த ஸ்வைன் ஃப்ளூடைய தாக்கம் இப்போ டெங்கி விட இந்த ஸ்வைன் ஃப்ளூடைய தாக்கம் இப்ப அதிகமா இருக்கு. இப்போ சென்னையில சரி, தமிழ்நாட்டிலையும் சரி. ஆனா அது பயப்பட வேண்டியதே இல்லை. ஒண்ணு வந்து தும்மும் போது அவங்க கர்ச்சீஃப் வச்சு தும்மணும். அதே மாதிரி இருமும் போது ஒருத்தர் இருமும்போது 1 மீட்டர் தூரத்துக்கு அப்படியே வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸஸ் வெளியில போகுது. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து தாக்க கட்டுப்படுத்தணும்னா நீங்க கைகளுக்கு கர்ச்சீஃப் வச்சு தும்மணும். எஸ்பெஷலி பஸ்ல, ட்ரெயின்ல போறவங்க, ஏசி ரூம்ல இருக்கவங்க, ஏசி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க. ஏன்னா ஒருத்தர் தியேட்டர்ல ஒருத்தர் தும்முனா அந்த என்டையர் தியேட்டர் ஃபுல்லா அந்த வைரஸ் போயிடுது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால நான் தியேட்டர்லாம் பொது இடத்தெல்லாம் போகும்போது யாராவது தும்முனாலும் எனக்கு பயந்துட்டு அப்படி கரிசி வச்சு முடிக்கணும். அதனால அந்த கிருமிகள் வர்றதை நம்ம பிள்ளைங்க தவிர்க்கணும். அது குறிப்பாக மார்க்கெட்ஸ், மால்ல போகும்போது, சினிமா தியேட்டர்ல, காருக்குள்ள டிராவல் பண்றவங்க ஒருத்தர் தும்முனா கூட காருக்குள்ள ரொம்ப ஈஸியா போறவங்க. அதனால அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில இடத்துல கர்ச்சீஃப் ஒண்ணும் இல்ல, திடீர்னு அவசரமா தும்பல் வந்துச்சுன்னா இந்த கைகளை மடக்கி இப்படி தும்னா கூட தும்பிடுவாங்க. அது கூட ரொம்ப முக்கியம். இதை செய்யணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இருமல் சளி வந்தாக்கா அது உடனே ஸ்வைன் ஃப்ளூ ஜனங்க எல்லாம் பயப்படுறாங்க. என் கிளினிக் கூட நிறைய பேர் வந்து சார் ஸ்வைன் ஃப்ளூவா சார், ஸ்வைன் ஃப்ளூ இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. தொண்டையில ரணம் வந்துச்சு, அவருக்கு இருமல் வந்துச்சு, ஜுரம் அதிகமா வந்தது, உடம்பெல்லாம் வலிக்குது, வயிற்று போக்குறது, இப்படி எல்லாம் இருந்ததுதான் சிக்னல், அதுக்கு வந்து சிம்டம்ஸ். அது மாதிரி இருமல் சளி வந்தாவே நீங்க சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல உப்பு நல்லா போட்டு அது தலை வந்து இப்படி உயர்த்தி நல்லா தொண்டையில அது போயிட்டு சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க. ஜென்ட்லா கொப்பளிக்கணும், ரொம்ப ஹார்ஷா கொடுக்கணும். இப்படி பண்ணா தொண்டையில இருக்கிற அந்த வைரஸ் வந்து ஒரு 10 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொப்பளிக்கும் போது அது வந்து ஒரு 50,000 மில்லியனோ 50,000 ஆயிடும். அப்போ அந்த 10 மில்லியன் எடுக்கிற திறன் மாத்திரையை விட நீங்க வாய் கொப்பளிக்கு தான் இருக்குது. அதனால அதை அடிக்கடி கொப்பளிக்கணும். நல்லா வந்து சூப், வெஜிடபிள் சூப்பு, அந்த மிளகெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். இப்படிலாம் பண்ணா அந்த ஸ்வைன் ஃப்ளூனுடைய தாக்கம் நல்லா குறையும். இந்த ஸ்வைன் ஃப்ளூன்றது, ஸ்வைன் மீன்ஸ் பிக்ஸ், பன்றி. அது மெக்சிகோல முதல்ல அது வரும்போது மக்கள் வந்து பன்றிகளை வந்து ஒரு நெருக்கமான ஒரு செல்ல பிராணி மாதிரி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப பண்ணைகள்ல இருப்பாங்க. அதெல்லாம் குழந்தைங்க முத்தம் கொடுக்கும், பெரியவங்க முத்தம் கொடுப்போம். அப்படியெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அந்த பன்றிகள் மத்தியிலேயே இந்த நோய்கள் அதிகமாக அப்படிதான் பரவச்சு. ஆனா இன்னைக்கு பன்றியால இப்ப நம்ம ஊர்ல பரவல, மனிதன் டு மனிதன் தான் பரவுது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இரும்போது பரவுது. அதனால நீங்க வந்து இதனுடைய தாக்கம் ரொம்ப மோசமாச்சுன்னா மூச்சு வாங்குதல் ஏற்படும். அப்புறம் ஆஸ்மா இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏற்படும். இது மாதிரி இருக்கவங்க நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது, டெங்கு, நம்ம எல்லா நோய்க்கும் வந்து தடுப்பூசி இருக்குன்னு சொன்னோம். டெங்கு தடுப்பூசி இன்னும் வரல. அது தடுப்பூசி தயார் நிலையில ஏற்படுத்தி இருக்காங்க, ட்ரையல் எல்லாம் பண்ணிருக்காங்க, பரீட்சை செய்து பார்த்திருக்காங்க. ஆனா ஸ்வைன் ஃப்ளூக்கு தடுப்பூசி இருக்கு. அந்த தடுப்பூசி ஒரு 4 வகையான அந்த ஃப்ளூ வைரஸுக்கான தடுப்பூசிகள் வந்துடுச்சு. அந்த ஃப்ளூ வைரஸ்க்கான தடுப்பூசிகளை நீங்க பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் போட்டீங்கன்னா ஒரு 80-85% வந்து நோயில இருந்து தடுத்து காக்கலாம். அதனால மாணவர்கள் வந்து தடுப்பூசி எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்க மருத்துவமனையிலும் இருக்குது, எங்க கிளினிக்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த ஸ்வைன் ஃப்ளூ தடுப்பூசி நீங்க சீக்கிரம் போட்டுக்கணும். அது போட்டா வந்து ஒரு 10 days கழிச்சு அந்த ப்ரொடெக்ஷன் வரும். ஒண்ணு தடுப்பூசி போடுறது மிக அவசியம், வருஷம் போடணும். அதே மாதிரி வயதானவங்களுக்கு 65 வயசு உங்க பெத்தவங்க எல்லாம் இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இதனுடைய பிரச்சனையை தவிர்க்கணும்னா அந்த ஸ்வைன் ஃப்ளூ வேக்சின் சேர்ந்து அந்த 4 இதை சேர்த்து குவாட்ரிவேலன்ட் வேக்சின் இருக்கும், அந்த வேக்சின் போட்டுட்டு நிமோகாக்கல் வேக்சின் போடணும். ஏன்னா 60 வயசுக்கு மேல பிரச்சனைகள் எது வரும்னா சுவாச பையில பிரச்சனை வந்து சுவாசம் குறைய ஆரம்பிச்சுட்டு அந்த மூச்சு திணறல் இதுதான் கடைசியில் அவங்களுக்கு டெத் எல்லாம் வரும். அதுல அந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த சுவாசப்பை நோய்களை தவிர்க்கணும்னா வருஷம் இந்த ஃப்ளூ வேக்சின் போட்டுங்க. அது ரொம்ப குறைச்சலான காசு தான். அதே மாதிரி நிமோகாக்கல் வேக்சின் 3 வருஷத்துல போட்டா அவங்களுக்கு வந்து லங்ல வர பிரச்சனையும் நம்ம தவிர்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப நிறைய டைம் எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல வந்து போயிருக்கீங்க. குறிப்பாக 15,000 ஃபேமிலிஸ்க்கு ஒரு கிரேட் என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருக்கு. We express our sincere thanks to you. And I really thank the entire administration, especially Principal Purushottam sir, Dr. Purushottam அவர்களையும் அவங்களோட டீமையும் பார்க்குறேன். இதை லிசன் பண்ற பேரண்ட்ஸ், நீங்க ஒரு தூதர்களா மாறி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க நெய்பர்ஹுட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி மாணவர்கள் வந்து இந்த விஷயத்தை எடுத்து போய் சொல்லுங்க. நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும். நீங்க நன்றும் நலமுடன் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். Thank you so much, Doctor. Parents, and you have been listening to what Dr. Sir has been saying.
அது ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கூட சார் வந்து பூம்புகாரங்களா தான் இருக்காரு. சென்ட் பால்ஸ் கிளினிக் அங்க இருக்கவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் கூட நீங்க உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 94441560. நீங்க 2 டைம்ஸ் 94441560. மறுபடியும் குறிச்சுங்க 94441560. Thank you children for having been listening to us, and thank you parents for this wonderful I think you are going to gain from this talk, not only now for the rest of your life, because he has been throwing a lot of inputs on how to prevent and how to take it and how to treat in case it affects us. Even if you have any doubts, parents, you can SMS to me or WhatsApp message anupunga. I am happy to inform you the answers and also guide you. 94441560. Thank you children for having been listening to us, and thank you parents for this wonderful I think you are going to gain from this talk, not only now for the rest of your life, because he has been throwing a lot of inputs on how to prevent and how to take it and how to treat in case it affects us. Even if you have any doubts, parents, you can SMS to me or WhatsApp message anupunga. I am happy to inform you the answers and also guide you. See, thousands of messages also he is not failing, because such a wonderful man of service he is in our area, and we thank you once again. Thank you very much. Good morning dear students of all the schools of Everett Group, and we welcome our parents to this wonderful program on the awareness about the much talked about dengue and swine flu, and we sent a massive bulk SMS to all the parents of our groups, and 17,000 people announcing this particular program, and it is very punishing and tight schedule. Dr. B. Guganandam sir, formerly City Health Officer, Chennai Corporation, and currently consultant infectious diseases and social medicine at SIMS Hospital, Chennai, is right with us now, and he has been associated with our schools. Health was particularly right from the time when Mr. Subramanian was the mayor. He has visited our campus many times, great supporter and well-wisher. Whenever he sees something on the TV or the newspapers about our school, he is always one of the first to cheer us up. This is the great character, and he has been the best well-wisher of our Evergreen group. And saying so, sir will now, with all the huge experience he has been linked with, and he will be talking to us to begin with, and thereafter we will be posing some questions as well. Welcome doctor, please say briefly about the symptoms and the other things about the dengue and swine flu. Mostly dengue is the parents are very much scared right now. Now the words that you are going to deliver will give them a lot of courage and confidence to deal with this. Please sir. Greetings to all the students in the renowned Evergreen School, and the correspondent teachers, everybody. I wish you all best wishes for the day and days to come. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெங்கு பற்றி ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த டெங்கு பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக சரியாக the right way the correspondent has identified this day to talk about dengue and swine flu, because it is more affect the school children and the elderly. Swine flu and dengue. And swine flu பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கூட இங்கே வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திட்டு வராம. டெங்கு என்பது ஒரு கொசுக்களால் பரவும் ஒரு நோய். நம்ம சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கள் வந்து பகலில் மட்டும்தான் கடிக்கும். இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய கொசுவா தெரியும். வெள்ளை கருப்பு பட்டை மாதிரி மேல இருக்கும். Black and white dots will be there on the mosquitoes. They are always day biters. பகல்ல மட்டும்தான் கடிக்கும். Especially the school children. அப்புறம் டே டைம்ல ஒர்க் பண்ற ஆபீஸ் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள் மத்தியில இது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பிரச்சனை வந்து அதிகமா வந்து குழந்தைகளுக்கு 10 years below children and also elderly people who are immunocompromised, they are likely to get this infection. So this dengue is spread by one mosquito called Aedes aegypti mosquito.
which is black and white dotted mosquito which bites in the daytime. It spreads through 4 type of viruses, virus 1, 2, 3 and 4. This virus 1, 2, 3 and 4 may be present in different situations. Last year it is 2 and 3, maybe this year 2 and 4, something like that. But in Tamil Nadu and Chennai, it's mostly 2 and 4. These are the viruses. In the viruses, if you are bitten by a mosquito in the daytime, after 6 or 7 days, you will develop fever, high fever, headache, pain in the eyes, back of the eyes. They will call it as retroorbital pain. கண்களுக்கு உள்ள வலிக்கும். And then body pain, joints pain, muscular pain. And then if it is not treated properly, it may go in for complication. இதுல என்ன பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா 100 பேருக்கு டெங்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா less than 2% will go for complications. Less than 2 னா யாருன்னா it could be children who are immunocompromised, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகள், அப்புறம் வந்து இதற்கு அடிக்கடி வந்து இந்த சிறு வயதில் இருக்க டயபெட்டிஸ் இருக்கவங்க, பெரியவர்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அப்புறம் அடிக்கடி இந்த சுவாசப்பை நோய்களால் கஷ்டப்படுற மக்கள், ரத்த உறைவுல கஷ்டப்படுற மக்கள் இவ்வளவுதான் அதிகமாக வரும். அதனால இது வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டிய நோய். இதை வந்து ஆங்கிலத்துல பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவாங்க. எலும்பை உடைக்கிற மாதிரி வலிக்கிறோம், அவ்வளவு மோசமான பிரச்சனை. இதை தடுத்துறது ரொம்ப எளிய வழி. அப்பதான் we actually organized a meeting in Evergreen School with our correspondents help. The then mayor also participated in that. The only thing what we did was we requested all the children to go get back to their houses and remove the mosquito breeding sources. ரொம்ப சிம்பிள். அரசாங்கம் எத்தனை லட்சம் கோடிகளை செலவு பண்ணாலும் இந்த மாணவர்கள் மத்தியில் அப்போ வந்து 2009ல ஒரு 5 லட்சம் மாணவர்கள் இன்க்ளூசிவ் ஆஃப் எவர்கிரீன் ஸ்கூல் சில்ட்ரன். We convey the message. இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவுதான் சுகாதாரத்துறையினுடைய தூதர்கள், மருத்துவ தூதர்களாக போகணும்னு சொல்லிட்டு மருத்துவ தூதர்களுக்கான அட்டை கூட கொடுத்துருந்தாங்க. இந்த மாணவர்கள் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்க. எப்படின்னா இந்த கொசுக்கள் வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அழுக்கு தண்ணியில உற்பத்தி ஆகவில்லை, கூவத்துல உற்பத்தி ஆகவில்லை, அடையாறு கிணறு உற்பத்தி ஆகவில்லை, அங்க ஓட்டையர் நாளால உற்பத்தி ஆகவில்லை. இது உற்பத்தி ஆகுது நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணியில. தண்ணீரை பாத்திரத்தில் சேமிச்சு அது மூடாம விட்டோம்னா அதுல கொசுக்கள் முட்டையிடும். அப்புறம் சின்ன கொட்டங்கச்சில, அப்புறம் வந்து டீ கப்ல, அப்புறம் மேல்நிலை அந்த மேல் டெரஸ் இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த டெரஸ் வந்து சமமா இல்ல தண்ணீர் விழாலும் அந்த தண்ணியில நிற்கும். எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மழைகள் வந்து போதும் அந்த இடத்துல எடுத்துட்டா நிற்கும். So it's very simple for the children to understand. These mosquitoes are breeding in fresh water, not in the water that is found in Kuam or Adayar Canal or somewhere else, but at your own house. If you have the cups, if you have the tires, car tires, and if you have plastic articles, the coconut shell, the unused grinding stones, sometimes banana trees, it will have in the grooves. All these places, if the small water is collected and it is left for more than 7 days, the mosquito will lay egg. That was demonstrated to the Evergreen children that time. And all the 15,000 children took the message to their 15,000 houses. These 15,000 houses spread the message. Around them, about 5 houses or 10 houses. இப்போ உங்க வீட்டுல நீங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டீங்க, பக்கத்து வீட்டுல சுத்தம் பண்ணனா அந்த கொசு அங்கிருந்து பறந்து வரும், அது கடிக்கும். அப்போ நீங்க போகும்போது, வீட்டுக்கு போகும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க வீட்டை சுத்தம் பண்ணணும்னு நான் 2009ல சொல்லி மாணவர்கள் 5 லட்சம் பேருக்கு சொன்ன உடனே அது ஒரு 15 நாட்கள் ஒரு மேஜர் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டிரைவா பண்ணும்போது அந்த மஸ்கிட்டோனுடைய எண்ணிக்கையை நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி பார்த்தோம். மாணவர்கள் அந்த வேலையை செஞ்ச உடனே மஸ்கிட்டோஸ் ஒரு வாரத்துல 500 மஸ்கிட்டோஸ் இருந்தது குறைஞ்சா 10 ஆயிடுச்சு. அதே மாதிரி கொசு புழுக்களை நீங்க பார்க்கலாம், தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம், அந்த ஈடிஸ் மஸ்கிட்டோஸ் கொசு அப்படியே நெளியும் புழு மாதிரி, அப்புறம் அது வந்து கொசுவாக மாறும். அந்த புழுக்களுடைய எண்ணிக்கையை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுவும் குறைஞ்சிடுச்சு. அப்போ மருந்து அடிக்கல, பெரிய மிஷின்லாம் வச்சு புகை அடிக்கல, ஆனா மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சேர்த்து செய்யணும். ஆனா நாங்க சொல்லிட்டு சொல்லி நீங்க போய் டெரஸ்லாம் ஏரியெல்லாம் பார்க்க கூடாது, நீங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கீழே தரையில் இருக்கிறது மட்டும் எடுத்து ரோட்ல வைக்கணும். அப்போ சென்னை மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு 4000 டன் குப்பை வெளியே வருது. ஆனா மாணவர்கள் 5 லட்சம் மாணவர்கள் அந்த வேலையை செய்யும் போது அது வந்து 5000 டன் குப்பைகளா மாறி ஒரு 10 நாள் அந்த டிரைவ் பண்ண பிறகு மஸ்கிட்டோஸ் வீடுகள்ல இருந்து போயிடுச்சு,
கொசுக்களுடைய தாக்கம் குறைஞ்சது. மும்பை, டெல்லி, கல்கட்டா, அகமதாபாத்லாம் வந்து நிறைய டெங்குல சாவுகள் ஏற்படுவது, சென்னையில் அது சாவுகள் இல்லை. இது எல்லாம் யாரால முடியும்? மாணவர்களால் முடியும் என்பது உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். So the students can do the great work that what the government is trying to do with crores of rupees. So இந்த மெசேஜை நீங்க எடுத்துட்டு போங்க. இதை செஞ்சீங்கன்னா அந்த கொசு கடி உங்களுக்கு வராது. அதே மாதிரி கொசு அப்படிதான் இருக்குது, வேற வழியில் சொன்னா கொசு வலைகளை போட்டு நீங்க படுக்கணும். சாயந்தர நேரத்துல கொசு விரட்டிகள், the coils, mosquito coils you have to put by 5 o'clock at your house, so the smell will spread. No mosquitoes will enter into the house. These mosquitoes will go away. After 7 o'clock you can put off these coils. It is only driving the mosquitoes away from you. So the message is these mosquitoes are black and white dotted mosquitoes which causes dengue. They only bite at night. The mosquitoes which bite at night are the malaria causing mosquitoes. So if you want to avoid this infection, you have to use these mosquito nets, and if it is not possible, you can apply some oil or the mosquito repellents on your body, and ask your parents to spend some money to put these mosquito nets and also nets in the windows and the doors. More than everything, you get back to your houses, clean all the particles, unwanted things outside the house. You can spend about 10 or 15 minutes with your father, and every day, every week you should spend some time like half an hour. And your over tank, male like tottigal, it should be closed, airtight. Your wells should be closed airtight, because these open wells and the open overhead tanks will breed mosquitoes. Some people always argue, draw water from 150 feet bore well. It doesn't see the sunlight. If the sunlight is allowed for the water stagnation, it will only cause algae to grow. So it should be closed airtight, then only the mosquitoes will not breed in that. And so, my dear children, please see that don't get this infection. This infection will come only through your houses, and moreover, your refrigerators and the fridge, air conditioners. The air conditioner water collection and the refrigerator down the line, the water is collected. There also the mosquitoes is breeding. Please avoid this mosquito breeding at your house, and you can avoid the disease totally. The success story is, we have, with the help of your Everwind School and the parents, you are able to control dengue fever in 2009 and 2012 also, because the students have really worked in their houses and removed it. So I wish you all disease-free dengue, disease-free, dengue-free, healthy environment for you. And I will again talk to you about swine flu. Thank you, Doctor, for recalling the days in 2009 when we worked together in the corporation, when you were the city health officer. And there are some simple questions, actually. இந்த கொசு அப்படிங்கிறது இந்த பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ்லேயே பேசலாம். இந்த கொசு அப்படிங்கிறது, அதுக்கு கொசுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. தண்ணி பார்த்த உடனே கொசு உருவாயிடும், ஆட்டோமேட்டிக் கிரியேச்சர். அதுக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்லையா? கொசு எப்படி வந்து வருது அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் எங்களுக்கு. அப்படி நான் அப்படி இருக்கேன். கொசுக்கள் ரொம்ப நாள் உலகம் தோன்றிய காலத்துல கொசுக்கள் இருந்து சொல்லுவாங்க. ஒரு கமிஷனோட கேட்டார், சங்க காலத்தில் கொசுக்கள் இருந்ததான்னு ஒரு தடவை கேட்டாருங்களே. கொசுக்கள் அந்த காலத்துல இருந்து இருக்குது, கொசுக்களும் புழுக்களும் இருந்துதான் இருக்கு. இந்த கொசுக்கள் வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் அண்ட் மேல் மஸ்கிட்டோஸ் மேட்டிங்ல தான் வருது. பட் இதை ஸ்ப்ரெட் பண்றது வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோ மட்டும்தான். 7 நாட்கள் தண்ணீர் அப்படியே ஸ்டாக்னேட் பண்ணியிருந்தா, நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா 7 நாட்களுக்கு பிறகு அது ஒரு சின்ன புழு நெளியும், அப்புறம் அது மஸ்கிட்டோஸ் வரும். அந்த மஸ்கிட்டோஸ் வந்து அந்த மேல் அண்ட் ஃபீமேல் மேட்டிங் நடக்குது. ஆனா மேல் வந்து ஸ்ப்ரெட் பண்றது கிடையாது, ஃபீமேல் மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த எக்ஸ லே பண்ண 7th டே 5th டே கூட இந்த புழு ஒண்ணு மிதக்குன்னு சொன்னீங்க, அந்த புழு எங்க இருந்து வருது அப்படிங்கிறது தான் தெரியும். இப்ப ஆக்சுவலா அது வந்து முட்டை லே எக்ஸ் ஒரு ரேக் மாதிரி வரும். அந்த எக்ல இருந்து அதோடைய பரிணாம வளர்ச்சியில ஒண்ணு வந்து அது வந்து பியூப்பா, அப்புறம் வந்து லார்வா, இதெல்லாம் உருவாயிட்டு அப்புறமா மஸ்கிட்டோஸ் ஃபுல் பண்ணுவாங்க. சரி டாக்டர், இப்போ இந்த நிறைய டாக்டர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ற விஷயம் என்னன்னா, நார்மலா we go to family doctors, the hot water issue. ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு, இல்ல பச்சை தண்ணி குடிக்கணும், பிளைன் வாட்டர்.
சில பேர் என்ன சொல்றாங்க, ஹாட் வாட்டர் வந்து அது வந்து பச்சை தண்ணி ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க அப்படிங்கிறது. இது வருஷம் ஃபுல்லா இதை நம்ம செய்யலாமா? எப்பப்ப இந்த ஹாட் வாட்டர் இஷ்யூ நம்ம அது பண்ணா நல்லா இருக்கும், இல்ல த்ரோட் த இயர் பண்ணலாம்? ஆக்சுவலா ஹாட் வாட்டர் இஷ்யூனா உலக சுகாதார நிறுவனம் குடி தண்ணீருடைய தரத்தை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the water should be boiled till roll boil takes place. அது நாங்க பரீட்சை கூட பண்ணி பார்த்தோம். தண்ணீர் நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா பாத்திரத்துல லேசா பபிள்ஸ் வரும், அப்புறம் உருள ஆரம்பிக்கும் கடல் தண்ணி மாதிரி. அந்த உருண்ட பிறகு ஆற வச்சு குடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ரோல் பாயில் இஸ் an ultimatum for removal of all the infections in spite of all your mineral waters or tank waters or any supply. The best method is boiling the water till roll boil takes place. இது எல்லா காலகட்டத்திலையும் குடிக்கணும், சூடா தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. வார்மா இருக்கிறது ஒரு சிலருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீர் தான் நம்ம குடிக்கணும். இப்போ இந்த நிறைய ஆர்ஓ வந்து பல பல கம்பெனிஸ் வந்து ஆர்ஓ பிளான்ட் சின்ன வீட்டுல 5 லிட்டர்ஸ் 10 லிட்டர்ஸ் 20 அதெல்லாம் டிஃபரெண்டபிளா? நம்மளே அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் இருக்கு, கோல்டு வாட்டர், பிளைன் வாட்டர் 3 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த ப்ளூ ஸ்டார் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் இன்ஸ்டால் பண்றாங்க. அது மாதிரி பாய் பண்ணலாம், நம்மளுடைய பாத்திரத்திலேயே நம்ம சுட வைக்கிறது நல்லது. அது வசதி படைச்சவங்க நீங்க ஆர்ஓ ஃபில்டர் கூட வச்சுக்கோங்க. பட் ஆர்ஓ ஃபில்டர் என்னன்னா, நீங்க இப்ப தண்ணீர் பஞ்சம் இருக்கும்போது பாதி தண்ணீர் வந்து அது ஃபில்டர் பண்ணிட்டு வெளியே வைக்கணும். தண்ணீர் பஞ்சம் இருக்கும்போது யூவி ஃபில்ட்ரேஷன் இஸ் பெட்டர். பட் எல்லாத்தை விட முக்கியமா இன்னைக்கும் வந்து உலக தரத்துக்கு சொல்றது என்னன்னா, boil the water till roll boil takes place. That is our conventional method. And again, if you talk about RO filter அதெல்லாம் பார்க்கும்போது ISI தரத்தை நீங்க பார்க்கணும். நான் சுகாதார அதிகாரி இருக்கும்போது நிறைய கம்பெனிகளை மூடணும் நாங்க. பிகாஸ் அவங்கலாம் ஃபால்ஸ் சர்டிபிகேட்ஸ் அல்லது ISI ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்ஸ் இல்லாதவங்க. அதனால வந்து நீங்க வாங்குறது வந்து தப்பே இல்லை. RO filter is a modern technology. Ultraviolet radiation is also modern. But see that the standard is maintained. Basically ISI standard. Super. இப்போ இந்த நார்த் சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி they cannot afford RO facility. ஒரு போர் தண்ணியை குடிக்க காய வச்சு குடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயன் பண்ணி குடிக்கலாம். போர் தண்ணியில வந்து மினரல்ஸ் பார்க்கணுங்க, அயன் இருக்கான்னு பார்க்கணும். பட் அதெல்லாம் நீங்க சுவைச்சு பார்த்தா தெரியும். இப்போ அரசாங்கம் மெட்ரோ வாட்டர் வந்து ஃப்ரீயாவே டெஸ்ட் பண்ணி தராங்க. அதுல மினரல்ஸ் தேவையற்ற மினரல்ஸ், தேவையற்ற ஃப்ளோரைட்ஸ், அயன் அதிகமா இருக்கணும், அயன் டீப்பா பண்ணணும். அது இல்லைன்னா அந்த தண்ணி தான் ப்ரொடெக்டட் வாட்டர். ஜஸ்ட் பாயில் இட் அண்ட் ட்ரிங்க். அமேசிங் எக்ஸ்பிளனேஷன். டாக்டர், ஒன் மோர் திங், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இப்போ எப்படி நம்மலாம் ஸ்கூல்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல் வராங்க, எல்லாரும் கட்ட முடியல கூட கஷ்டப்பட்டு வராங்க. அது மாதிரி எல்லாரும் பிரைவேட் டாக்டர்ஸ் போறாங்க. இப்போ ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி என்னன்னா, இந்த மாதிரி டெங்கு ஸ்வைன் ஃப்ளூ வரும்போது நீங்க பிரைவேட் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் பிரைவேட் டாக்டர் பார்க்காம நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படிங்கிறாங்க. ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ அண்ட் ஹவ் வெதர் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் நாட்? என்னன்னா, கவர்மெண்ட்ல வந்து அந்த புரோட்டோகால் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே டெவலப் பண்ணி அதை ஃபாலோ பண்றோம். உதாரணத்துக்கு டெங்கு ஃபீவர்ல இறப்பு ஏற்படுறத 99.9% நம்ம தவிர்க்க முடியும். இதுல வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வைரஸ் வந்து அந்த டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 2, 3, டெங்கு 4 அந்த வைரஸ் வந்து கொசு கடிச்சோன்னா உடம்புல போயிட்டு அது மல்டிப்ளை ஆகுது. அப்போ வைரீமியான்னு சொல்லுவாங்க. வைரஸுடைய எண்ணிக்கை அதிகமாக வைரீமியா ஏற்படுது. அதனுடைய தாக்கம் வந்து ரத்த குழாய்கள்ல தான் தாக்கம் அதிகமா இருக்கு. அந்த ரத்த குழாயில தாக்கம் ஏற்படும் போது அந்த பெரிஃபரல் பிளட் வெசல், கேபிலரி மென்மையான ரத்த குழாய்கள்ல பொத்தல் இருக்கு, போர்ஸ் இருக்கு இயற்கையா. அந்த போர்ஸ் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும். அந்த விரிவடைஞ்ச உடனே ரத்தத்தில் இருக்க பிளாஸ்மா அது வழியா கசிய ஆரம்பிக்குது. அந்த கசியும் போது அதோட பிளாட்டிலெட்ஸும் போயிடும். அந்த போர்ஸோட சைஸை விட பிளாட்டிலெட்ஸ் சைஸ் ரொம்ப கம்மி. அது போன டெஸ்ட் பண்ணி பிளாட்டிலெட்ஸ் கம்மி. உடனே தனியார் மருத்துவர்லாம் பிளாட்டிலெட்ஸ் குறைஞ்சது உடனே ஏத்தணும், பிளட் ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வயிற்றுப்போக்குக்கும் டெங்குக்கும் ஒரே வித்தியாசம்னா, வயிற்றுப்போக்கில் நீர் வந்து உடம்பு விட்டு வெளியே போகுது. ஆனா டெங்குல அந்த நீரானது உடம்புக்குள்ளவே ஒரு சில இடத்துல போய் ஒழிச்சுது. உதாரணத்துக்கு வயிற்றுல, அப்புறம் லங்ஸ்ல, சம்டைம்ஸ் மூளையினுடைய ஒரு சில பகுதிகளில் கலசரம். இப்போ அதனுடைய வைரீமியான்ற தாக்கம், அதனுடைய வைரஸோட எண்ணிக்கை அதிகமானது குறைய ஆரம்பிக்கும். இயல்பாக குறைய ஆரம்பிச்ச உடனே வெளியில போற பிளாஸ்மாவும் அதனுடைய பிளாட்டிலெட்ஸும் உள்ள வந்துட்டு நார்மலாயிடும். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 50,000 இருக்கும், அது 10,000 இருக்கும். ஆனா மறுநாள் அந்த நோயினுடைய தாக்கம் குறைஞ்ச உடனே அது 1.5 லட்சமா மாறிடும். இதுக்குள்ள என்ன பண்ணா, ஒரு சில மருத்துவமனைகள் அது ஒரு ஃபியரை ஏற்படுத்தி ஜனங்களும் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. டாக்டர் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க பயந்து டாக்டர் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரிப் போடுவாங்க, பிளாட்டிலெட்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் இந்த அவசரத்தை தவிர்த்துட்டு இதை முழுக்க ஃபாலோ பண்ண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுதான் காரணம். ஆனா அதே புரோட்டோகால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணா
சார் டாக்டர் லாஸ்டா இப்போ இந்த நேற்று இந்துல ஒரு நியூஸ் பார்த்து பெருசா கம்ப்ரீஹென்சிவா போட்டுருக்காங்க போத் இந்து ஒன் டைம்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்க அந்த கை கழுவுற இஷ்யூல வந்து கொஞ்சம் இது கூட லிங்க் பண்ணிட்டாங்க நேற்று இந்துல ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அது எப்பவுமே ஹேண்ட் வாஷிங்ல வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கும் டெங்குக்கு ஏதாவது சம்மந்தம் இல்லை? டெங்குக்கும் ஹேண்ட் வாஷிங்கும் டைரக்டா சம்மந்தம் இல்லை. பட் இப்ப சொன்னது நீங்க சொன்னதுனால அது ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த ஹேண்ட் வாஷிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு அண்மை காலத்துல நாங்க வந்து 2011-12 வந்து ஸ்வைன் ஃப்ளூ சென்னையில் வந்தது. சென்னையில் மீறி பாதிப்படுது. அநேகமா நான் வந்து ஒரு 3000 நோயாளிகளை ட்ரீட் பண்ண ஒரே டாக்டர் நான் நினைக்கிறேன். நான் எங்களுடைய தொற்றுநோய் மருத்துவமனையில் ஆமா 3000 ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ஒண்ணு கூட இறப்பு கிடையாது. எங்களுடைய தொற்றுநோய் மருத்துவமனையில் we had a very good team. அதை என்ன பண்ணனா அந்த ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல் சொல்றது, அந்த பன்றி காய்ச்சல் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க கைகளை அடிக்கடி கழுவணும். ஏன்னா நீங்க இருமுறது தும்முறது பேசும்போது அந்த கிருமிகள் வந்து பரவி டேபிள் மேல கதவுல ஜன்னல்ல பைப்ல எல்லா இடத்துலயும் ஒட்டின்னு இருக்கும். அப்புறம் கை கொடுப்பீங்க நீங்க. பட் யாருக்கு ஸ்வைன் ஃப்ளூனுடைய தாக்கம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா அது வந்து அதுவும் வந்து 1% கீழே இருக்கும்போது தான் அந்த பாதிப்பு ஏற்படுத்தும். இது ஒரு சாதாரண சீசனல் ஃப்ளூ மாதிரி இருக்குது. அந்த சீசனல் ஃப்ளூ வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியான குழந்தைகளுக்கு 10 வயசு கீழே இருக்கும். அப்புறம் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால இந்த கிருமியானது அடிக்கடி எங்கேயும் நிரம்பி இருக்கிறது, மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அதனால அதிகபட்சம் ஒரு நாளைக்கு சாதாரண மக்கள் 5 தடவையும், மருத்துவமனையில் இருக்கிறவங்க அடிக்கடி ஒரு நோயாளி பார்த்து கூட கை கழுவணுன்றதும் ஒரு நிச்சயமான விஷயம். நைஜீரியான்ற நாட்டில் இபோலான ஒரு வைரஸ்ல ஒரு பெரிய தாக்கம் நிறைய பேர் செத்தாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரசாங்கம் அந்த நைஜீரியாவில் இருக்க அனைத்து மக்களும் கையை அடிக்கடி கழுவணும், பள்ளி மாணவர்கள் கழுவணும், அலுவலர்கள்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு தீவிர நடவடிக்கை மாதிரி எடுத்ததுனால ஒரே மாசத்துல இபோலா குறைச்ச முடியும். அதே மாதிரி நம்முடைய 2011-12 இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. ஸ்வைன் ஃப்ளூ தாக்கம் அதிகமா இருக்கு. சென்னையில மாணவர்கள் எல்லாரையும் கை கழுவுறது அவசியம் சொன்னோம். எப்படி கை கழுவணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கூட நீங்க பள்ளிகள் மாணவர்களுக்கு ஹேண்ட் வாஷிங் டே இப்போ WHO அனுசரிச்சிருக்காங்க. அதை பண்ணணும்னா இந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். அதை தடுக்கலாம். இல்ல இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, even though I was born in a village, எனக்கு வாழ்நாள் கை கழுவுற பழக்கமே கிடையாது. அப்படியே போய் நேரா சாப்பாட்டுல கை வச்சிருவேன். அது மாதிரி காலையில் கை சொல்லணும். அப்புறம் மெட்ராஸ் வந்து நிறைய பேர் கை கழுவுறது பார்த்து போலி கௌரவத்துல நானும் கை கழுவ ஆரம்பிச்சேன். அது எல்லாருக்குமே பொதுவா இப்பதான் ரீசெண்ட் டைம்ல இருக்கிறாங்க. இப்போ கிராமத்துல வந்து உங்களுக்கு நோய் அப்பவும் இப்பெல்லாம் மாறிடுச்சு. சுற்றுச்சூழலை பொறுத்துதாங்க. அப்ப வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற காற்றும் சுத்தமா இருக்கும், பொருட்களும் சுத்தமா இருக்குது. இங்க வந்து மக்களுடைய நெருக்கம், டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து குவைட் ஹை. உதாரணத்துக்கு சென்னையினுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 29,000 per square kilometer. இதே ஒரு கிராமத்துல ஒரு 2000 பேர் தான் இருப்பாங்க. அதனால இங்க